ஆளுநருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பதில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக ஆளுநருக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு உரிமை கோரி ஒரு இமெயில் அமைச்சிருந்தாங்க. ஆளுநர் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்திடம் உங்களுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் யார் யார் எத்தனை அப்படின்னு சொல்லி முழுமையான தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததாக நம்ம முக்கிய செய்தியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ அந்த ஆளுநர் கேட்ட விவரங்களை, அந்த விவரங்கள் அடங்கிய கடிதத்தை தமிழக வெற்றி கழகம் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது, ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆளுநர் ஒரு கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதற்கு முன்னால் அவரிடம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, யார் யார் அந்த எம்எல்ஏக்கள், எத்தனை பேரோட ஆதரவு அந்த கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிறத சரி பார்த்து பின்னர் நீங்க வாங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு கூப்பிடுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது 108 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்கிறாங்க. அந்த 108 பேர் அடங்கிய பட்டியலை, அல்லது விஜய்க்கு 2 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 107 பேர் அடங்கிய பட்டியலை ஆளுநருக்கு தமிழக வெற்றி கழகம் அனுப்பி இருக்கக்கூடும். 108 அப்படிங்கிற 118 அப்படிங்கிற பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லைனாலும் கூட இன்று வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் தனிப்பெரும் கட்சி தாவேகா தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநர் அந்த லெட்டரை பரிசீலித்த பிறகு அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், தாவேகா அந்த கடிதத்தில் வேற என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில நேற்றைய தினம் நள்ளிரவுல தேர்தல் முடிவுகள் தெரிந்தவுடனாக ஆளுநர் மாளிகைக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தனர். அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 வாரத்துல அந்த தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி செய்தியும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடியவர் இது குறிப்பாக கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அவர்களுடைய எண்ணிக்கைகளுக்காக காத்திருக்கிறேன் என்ற தகவலை தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணிக்கை தகவல்களுடன் ஒரு புதிய கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைமை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்தை பொறுத்தவரையில ஆளுநர் கேட்ட முழுமையான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்புல நேற்று நள்ளிரவு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த வேளையில இந்த தேர்தலில் பெற்றிருந்த வாக்கு சதவீதம் மற்றும் பதவி ஏற்க அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டு அனுப்பியிருந்தனர். மேலும் மாலை 7:30 மணிக்கு புதிய தகவல்கள் அடிதத்தை கொண்ட கடிதம் வழங்கி இருக்கின்றனர். அதுல தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் உள்ளதாகவும், தனிப்பெருங்கட்சியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாகவும், ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். நாளை ஆளுநரை சந்திக்க நேரமும் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் தேதி காலை 11:30 மணி அளவுல பதவியேற்பு விழா வைக்க வேண்டும் எனவும் கடிதத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில நாளை மறுநாள் இந்த பதவியேற்பு விழா வைக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நேரு உள்விளையாட்டு அரங்களை நடத்தவும் தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு வருகிறது. ரைட், நன்றி மணிகண்டன். கூடுதல் விவரங்களுக்கு முழுமையான தகவல்களை கொடுத்து நாளை ஆளுநரை சந்திக்க விஜய் அவர்களுக்கு நேரமும் கோரப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல வியாழன் காலை 11:30 மணிக்கு நம்ம பதவியேற்பு விழா ஏற்பாடு செய்வதற்கான அனுமதியும் கொடுங்கள் அப்படின்னு ஆளுநருக்கு தாவேகா விரிவான கடிதத்தை அனுப்பி இருக்கிறார்கள். என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். நாளை அநேகமாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக புரிந்து கொள்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.